ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து காட்ட போகிறேன். இது முழுசாக நம்ம வந்து பிகினர்ஸ் இப்போ தான் நீங்கள் வந்து தையல் பழகுறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். தைக்கும்போது நமக்கு ஒரு இடத்துல ஏற்றி இறக்கி இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நமக்கு எவ்வளோ தான் நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணாலும் தைக்கும்போது சில அளவுகள் மாறும்போது நமக்கு அந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ளவுஸோட பேக் பக்கத்தை நான் வந்து எடுத்திருக்கேன், பின்பக்கம். அதில் வந்துட்டு கீழே வந்து தையலுக்காக மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சஸ் கூட நீங்கள் விட்டுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு 1/2 இன்ச்சை மடித்து மறுபடியும் ஒரு 1 இன்ச் மடித்து ஒரே தையலாக போட்டுருவாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அப்புறம் இதே மாதிரி அந்த 1 இன்ச்சை வந்துட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச் அடிச்சிட்டிங்கன்னா அந்த பிசிறு எதுவுமே உங்களுக்கு வந்து வெளியே வராது. அடிக்க வந்தால் நூல் பிரிகிற மாதிரி துணியாக இருந்துச்சுன்னா நூல் ஈஸியாக அதுலேருந்து பிரிஞ்சு வரும். இந்த 1/2 இன்ச் அடிக்கிறது வந்து நல்ல ஒரு சேஃப்டிக்கான ஒரு இதுக்காக தான் நம்ம வந்து அதை அடிக்கிறோம். இப்போ 1 இன்ச் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நான் அடிச்சுக்கிறேன். நீங்கள் அடிக்கும்போது கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒரு லைன் போட்டு கரெக்டாக அதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் அடிக்கணும். ஏற்றிட்டு இப்போ நம்மளோட பேக் டாட் வந்து நம்ம பிடிக்கணும். பேக் டாட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஷோல்டரை வந்து நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டாக சமமாக 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கீழேயும் நீங்கள் என்ன பண்ணோன்னா, நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, இங்கே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி கிராஸாக வச்சுட்டு நம்மளோட டாட்டை வந்து இப்படியே நம்ம பிடிப்போம். அப்படி பிடிக்கக்கூடாது. நீங்கள் மேலேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க, கீழேயும் உங்களுக்கு சமமாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட டாட்டை வந்து பிடிக்கணும். நம்ம பிடிக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கிராஸாக வச்சு பிடிப்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. வச்சுட்டு இங்கே மேலேயும் நான் வந்து சமமாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே இருந்து டாட் வந்து நான் ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு நான் வந்து பிடிக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி இந்த இடம் வந்து கரெக்டாக நமக்கு 4 இன்ச்சஸ். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுத்து அப்படியே வந்துட்டு கிராஸாக கொண்டு வரல. இங்கே வந்து ஷார்ப் எட்ஜஸாக நீங்கள் கொண்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணணும். இங்கே அடிக்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 2-3 தையல் ஸ்ட்ராங்காக பிரியாத மாதிரி பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படியே கிராஸாக கொண்டு வந்து இதை முடிச்சிடணும். நான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுக்காண்டி இன்னொரு தையல் போட்டிருக்கேன், 2 தையல். ஏன்னா இந்த இடம்லாம் நமக்கு நல்லா டைட்டாக இழுத்து வர இடம். அப்போ அந்த இடத்துல இருந்து நீங்கள் 2 டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அவங்க வந்து ஃபிட் பண்ணியிருக்கும் போது அந்த ஒரு கேப்பாக தெரியாத மாதிரி நமக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து அந்த 1/2 இன்ச்லேருந்து அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நம்மளோட பேக் பார்ட் நமக்கு வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவு நீங்கள் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு முன்ன பின்ன இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம சைட் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவ்லையும் 1.5 இன்ச்சஸ் வந்துட்டு நான் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன். இங்கே வந்துட்டு அதுக்காக நான் வந்து ஒரு அடையாளம் வந்து நாச் வந்து போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து இது 2 ஸ்லீவும் வந்து ஜாயினிங்காக இருக்குது. 2 ஸ்லீவும் ஜாயினிங்காக இருக்குது. நான் அந்த 2 ஸ்லீவையும் கட் பண்ணாமையே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே பேக்கில் எப்படி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு இதையும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இது வந்துட்டு நமக்கு லைனிங் இல்லை, நார்மல் ஆனதுன்றனால நம்ம ஹெம்மிங் போடுறதுக்காக இன்னொரு 1 இன்ச் வந்துட்டு இதை நம்ம வச்ச அளவில் நம்ம 1 இன்ச் வந்துட்டு இதை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். இப்போ வந்து நான் வந்து இது பெரிய தையெல்லாம் நான் போட்டுக்கிறேன், லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து பிரிப்போம், ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரிக்கிறனால நான் வந்து லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கிறேன்.
இப்போ நான் 2 ஸ்லீவையும் தனியாக வந்து கட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்லீவு, இது ஒரு ஸ்லீவு. இப்போ நம்ம இதை வந்து குடஞ்சி வெட்டணும். இதுக்கு நீங்கள் நல்ல பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கணும், இல்லைனா கெட்ட பக்கம் இருக்கிற மாதிரி ஒன்றா ஆப்போசிட் சைடு வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். போட்டுட்டு நம்ம வந்து அதை 2ஆக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். வந்து ப்ளவுஸோட சென்டர் பார்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி இதை வந்து குடஞ்சி வெட்டுறது அப்படின்னா, சென்டர் பார்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. இங்கே நம்ம சைட் ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. நம்ம குடஞ்சி வெட்டுறது வந்து இங்கே இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் சேமாக கொண்டு போய்ட்டு இந்த இடம் மட்டும்தான் நம்ம உள்ளே கொண்டு போய் மறுபடியும் அப்படியே கிராஸாக இந்த இடத்துல இங்கே ஜாயின் பண்ணிடணும். நம்ம குடஞ்சி எடுக்க போகிற போர்ஷன் வந்து இது மட்டும்தான். நம்ம எந்த இடத்து சைடு குறைஞ்சி எடுத்தோன்றதுக்காக நான் இங்கே எனக்குள்ள தெரியறதுக்காக அடையாளத்துக்காக இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த குடஞ்சி வெட்டின பகுதி தான் நம்மளோட முன்பக்கம் வர மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், பேக் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும், ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் உள்ள நம்ம வந்து குழிவாக வெட்டியிருக்கோம். நமக்கு வந்து பேக்கில் வந்து பின்னாடி சதம் இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் நமக்கு அந்த போர்ஷன் வந்து அண்டர் அந்த ஆம்கோல் வளைவு வந்துட்டு கொஞ்சம் நமக்கு உள்ளே தள்ளி போன மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல லூஸ் விழுகக்கூடாது, எக்ஸஸாக கிளாத் விழுகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம குழைச்சி இதை வந்து வெட்டி எடுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு எப்படி வந்து நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு டாட் பிடிச்சு பட்டி அடிக்கிறது அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவாக போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.